வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருச்செந்தூர் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ப்ளூ பேர்ட் அப்படின்ற பஸ்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது டேரெக்டாக திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் கொண்டு போய் விட்டுரும். இங்கே வந்துட்டு தலைவாணி, பிளாங்கெட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஏசி கோச் தான். இங்கே சிங்கிள் சீட்டும் இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு டபுள் சீட்டும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 850 ருபீஸ் கிட்ட வருது. நைட்டு ட்ராவல் வந்து 11 o'clockலேருந்து காலையில் வந்து 5 o'clock போய் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதான் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேயே வந்து லாட்ஜு, ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேருந்தே குளிச்சுட்டு கோவில் போகிறதுனா போகலாம். நாங்கள் வந்து முடி காணிக்க பண்ணோம், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோவிலில் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பேசி இங்கே வந்துட்டோம். ஆட்டோவுக்கு வந்து 100 ருபீஸ். எந்த ஆட்டோவை பேசினாலுமே 100 ருபீஸ் தான் ஸ்டாண்டர்டாக. சரின்னு இங்கே வந்து விட்டுட்டாங்க. இங்கேயும் ஃபுல்லாக வந்து லாட்ஜு, ஹோட்டல் ரூம்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. அவுட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரைவேட்டு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறோம். அங்கே வந்துட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹோட்டல் ரூம்ஸு, லாட்ஜ் மாதிரிலாம் இருந்தது. அங்கேயும் நம்ம வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இங்கேருந்தே கோவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. இங்கேருந்து கோபுரத்துக்கு வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா முடி காணிக்க பண்ணுற இடம்லாம் இருக்குது. இங்கேயும் நல்ல விடுதிலாம் இருக்குது, தங்கும் விடுதிலாம். ஸோ வந்து இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி நாங்கள் வெளியில் போய் புக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. ஸோ முடி காணிக்க பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா காலைல 6 மணிக்கே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். இதுக்கு டோக்கன் வாங்கிட்டு வரணும். அந்த டோக்கனுக்காக நிற்கிறதே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே வந்து டீ, காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எல்லாம் விற்றாங்க. ஸோ இங்கேயே வந்து எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கடல், அங்கேருந்தும் குளிச்சுட்டு அப்படியே போகிறவங்களும் இருக்காங்க. இங்கே 4 கிணறும் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு செம்ம கூட்டம். ஸோ எல்லாம் முடி காணிக்க பண்ணிவிட்டு அப்புறம் குளித்து முடித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக கோவில் லைனில் நின்னோம். ஒரு 8:30 போல் லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நாங்கள் 100 ரூபா டிக்கெட்டு லைனில் தான் நின்னோம். அதுக்கே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். இங்கே வந்து கடலை, தர்பூசு, தண்ணி எல்லாமே இங்கே விற்கிறாங்க. வேணுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். முடிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கு ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. செம்ம வெயில். அப்புறமேட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸுன்னு ஒன்று இருந்தது. பஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால இங்கே வந்து திருநெல்வேலிக்கு தான் போக முடியல. நம்ம இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் அல்வா, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கேயே வந்து 4 மணிக்கு பஸ் ஏறினோம். நைட்டு 11 o'clock வந்து திருச்சி போய் இறங்கிட்டோம். இது வந்து ரெட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பஸ்ஸு. இது அந்த பஸ்ஸை விட இங்கே வந்து 900+. இது கொஞ்சம் அதை விட சுமாராக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கம் அங்கே உப்பெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு காட்டிட்டு இங்கே தான் உப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அப்படியே வந்து திருச்சி வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.